ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல வர்ற ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கண்ணமைக்கிற நேரத்துல இவ்வளோ நாள் போனதே தெரியல, ஒரு வருஷம் போயிடுச்சு, அதுக்குள்ள இவ்வளோ வளர்ந்துட்டான், இப்பதான் சின்ன பிள்ளையா பார்த்த மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாள் போனதே தெரியல, இதை நம்ம ஹிந்தியில எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிகினரா இருந்த பட்சத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு கோ த்ரூ பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அது கூடவே தமிழ்லையும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரொனன்சியேஷன்ல ஒரே மாதிரி உச்சரிப்புல வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான PDF. ஸோ இந்த PDF மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஒரு வருஷம் ஓடி போச்சு, அதாவது கண்ணமைக்கிற நேரத்துல ஒரு வருஷம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தே ஹி தேக்தே ஏக் சால் பீட் கயா. ஸோ இங்க ஓடி போச்சு அதாவது கடந்து போச்சு அப்படின்ற அர்த்தம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ பீட் கயா அப்படின்னு சொல்லணும். ஏக் சால் அப்படின்னா ஒரு வருஷம். கண்ணிமைக்கிற நேரத்துல கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து ஹிந்தியில தேக்தே ஹி தேக்தே அப்படின்னு சொல்லணும். தேக்தே ஹி தேக்தே ஏக் சால் பீட் கயா. குழந்தை இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஐசா லக்தாகே அப்படின்னா மாதிரி இருக்கு, மாதிரி தோணுது அப்படின்றது அர்த்தம். பச்சா அபி பைதா ஹுவாத்தா, இப்பதான் பிறந்து இருந்த மாதிரி. ஸோ பிறந்து இருந்த, இது வந்து நடந்தது, ஆல்ரெடி நடந்ததை சொல்றோம், அதனாலதான் பைதா ஹுவாத்தா அப்படின்றது வரும். ஸோ பிறந்து இருக்கான் அப்படின்னா பைதா ஹுவா ஹே அப்படின்னு சொல்லுவோம். பைதா அப்படின்னா பிறக்கிறது குறிக்கும், அபி அப்படின்னா இப்போ. ஸோ பைதா ஹுவாத்தா பர் ஆனா தேக்தே ஹி தேக்தே கண்ணமைக்கிற நேரத்துல, அதாவது உடனே ரொம்ப சீக்கிரமா. உஸ்னே அப்படின்னா அவன், ஒரல்ஸ் அவள். அந்த குழந்தை வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கு உஸ்னே அப்படின்றத சொன்னா போதும். சல்னா ஷுரு கருதியா அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ சல்னா அப்படின்றது வந்து நடக்கிறது குறிக்கும், ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஷுரு கருதியா. நான் போன் பேசிட்டே இருந்தேன், அதனால நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு மே போன் பர் பாத் கர் ரஹா தா. போன் பேசிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றோம், பாஸ்ட் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் ஆக்ஷன் தான், அதனாலதான் ரஹா தா அப்படின்றது வருது. ஸோ போன் பர் அப்படின்னா போன்ல, பாத் கர் ரஹா தா இஸ்லியே அதனால, முஜே அப்படின்னா எனக்கு, சமைக்கா பத்தாகி நகி சலா அப்படின்னு சொல்லணும். ஸோ முஜே அப்படின்னா எனக்குன்னு சொன்ன, சமை அப்படின்னா நேரம். ஸோ நேரம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு, நேரம் போனது அப்படின்னா சமைச்சலா. ஸோ இங்க வந்து நகி சலா அப்படின்னா போகல அப்படின்றது அர்த்தம், போனதே தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பத்தாக்கி நகி சலா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது எப்படி தூங்குனனே தெரியல, அப்படியே தூங்கிட்டேன். முஜே பத்தாக்கி நகி சலா அப்படின்னா எனக்கு தெரியல. और मेरी आंख लग गई. मेरी आंख அப்படின்னா என்னுடைய கண்ணு, நான் கண்ணை மூடினதே எனக்கு தெரியல, தூக்கத்துல கண்ணை மூடி தூங்கினதே தெரியல. ஸோ நான் தூங்கினதே தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நான் கண்ணை மூடினதே தெரியல, அந்த அர்த்தத்துல தான் வந்து சொல்லுவாங்க. மேரி ஆங்க் அப்படின்னா என்னுடைய கண்ணு, லக்கை அப்படின்னா மூடனது அப்படின்றத குறிக்கும். 3 வருஷம் ஓடுனதே தெரியல, நீ டிகிரி வாங்கிடுவ. ஸோ 3 வருஷம் ஓடுனதே தெரியாது, தெரியாது ஃபியூச்சர் டென்ஸ். தேக்தே ஹி தேக்தே அப்படின்னா கண்ணிமைக்கிற நேரத்துல. தும்ஹாரி கிராஜுவேஷன் பூரி ஹோ ஜாயேகி. பூரி ஹோ ஜாயேகி அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடும், கதம் ஹோ ஜாயேகி அப்படின்னு சொல்லலாம். தும்ஹாரி ஸ்டடீஸ் கதம் ஹோ ஜாயேகி அப்படின்னு சொல்லலாம். தும்ஹாரி கிராஜுவேஷன் பூரி ஹோ ஜாயேகி அப்படின்றதும் சொல்லலாம். தெரியவே தெரியாது, அதுக்குள்ள பசங்க எல்லாம் பெருசா வளர்ந்துருவாங்க. ஸோ பத்தாப்பி நகி சலாகா இல்ல வந்து தேக்தே ஹி தேக்தே அப்படின்னு சொல்லலாம், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள. இல்ல பத்தாஹி நகி சலேகா அப்படின்றதும் சொல்லலாம். और बच्चों बड़े हो जाएंगे அப்படின்னா, பச்சோன் அப்படின்னா குழந்தைகள், படே ஹோ ஜாயேங்கே அப்படின்னா வளர்ந்து விடுவாங்க. இங்க வந்து ரெஸ்பெக்டா சொல்றோம் இல்ல ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றோம் அப்படின்னா படே ஹோ ஜாயேங்கே, அவன் வளர்ந்து விடுவான் அப்படின்னா படே ஹோ ஜாயேகா. இதுவே அவள் அப்படின்னா படே ஹோ ஜாயேகி அப்படின்றது வரும். நாள் எப்படி ஓடுதுன்னே தெரியாது, குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடும். தேக்தே ஹி தேக்தே பச்சா சல்னா ஷுரு கர் தேகா. இங்க சல்னா ஷுரு கர் தேகா, அங்க ஷுரு கர் தியா அப்படின்றத பார்த்தோம், நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு. இங்க ஷுரு கர் தேகா, அவன், அந்த குழந்தை ஒரு பையனா இருந்தா ஷுரு கர் தேகா, இதுவே ஒரு பெண்ணா இருந்தா ஷுரு கர் தேகி அப்படின்றத சொல்லணும். தேகா தேகி வந்து நம்ம என்ன யாரை பத்தி பேசுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி. ஸோ அடுத்தது அவன் கண்ணை மிக்கிற நேரத்துல காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ தேக்தே ஹி தேக்தே கயாப் ஹோ கயா. கயாப் ஹோ கயா அப்படின்னா காணாம போயிட்டான் அப்படின்றது அர்த்தம். ஸோ அவன் அப்படின்றதுனால ஹோ கயா அப்படின்றது வருது. இதுவே அவள் அப்படின்னா கயாப் ஹோ கயி அப்படின்றது வரும்.
நொடி நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றது. ஒரு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிடுச்சு, கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சோ தேக்தே ஹி தேக்தே சப் குச் கதம் ஹோ கயா. ஸோ சப்குச் அப்படின்னா எல்லாமே, கதம் ஹோகையா அப்படின்னா வந்து முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதுக்கு கதம் ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லணும். ஸோ இனிமேல் தான் நடக்க போகுது, எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க, கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தே ஹி தேக்தே சப்குச் கதம் ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லணும். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க கூட்டம் கூடிடுச்சு. ஸோ கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள எங்க இருந்து தான் வந்ததுன்னே தெரியல, இவ்வளவு கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தேக்தே ஹி தேக்தே பஹான் பீட் ஜமா ஹோ ஜாயேகா அப்படின்னு சொல்லணும். ஜமா ஹோ கயி, சாரி, ஜமா அப்படின்னா கூட்டம், பீட் ஜமா அப்படின்னா கூடுறதுக்கு தான் வந்து ஜமா, பீட் அப்படின்னா கூட்டம். சோ பீட் ஜமா ஹோ கயா அப்படின்னு சொல்லணும். கூட்டம் கூடிடும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பீட் ஜமா ஹோ ஜாயேகி அப்படின்றத சொல்லணும். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். நான் இங்கதான் இருந்தேன், பார்த்துட்டு இருக்கும்போதே எப்படிதான் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சானோ அப்படின்னு சொல்றதுக்கு அவன். சோ உஸ்னே தேக்தே ஹி தேக்தே சாரா கானா அப்படின்னா எல்லா சாப்பாட்டையும், சாரா அப்படின்னா எல்லாமே, கானா கதம் கர்தியா அப்படின்னா முடிச்சிட்டான் அப்படின்றது அர்த்தம். கானா காக்கர் கதம் கர்தியா அப்படின்னு சொல்லலாம், சாப்பிட்டு முடிச்சு விட்டான், அதனால காக்கர் கதம் கர்தியா அப்படின்றது சொன்னாலும் கரெக்ட் தான். கண்ணிமிக்கிற நேரத்துல ஷேர் மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தே ஹி தேக்தே ஷேர் பிரைஸ் கிர்கையா. ஸோ குறைஞ்சிடுச்சு, விழுந்துடுச்சு, ஸோ வீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கு சந்தை நிலவரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது, அதனால இங்க வந்து கிர்கையா அப்படின்றது தான் சொல்லணும். அடுத்தது வண்டி கண்ணிமிக்கிற நேரத்துல கண்ணுல இருந்து மறைஞ்சிருச்சு, அந்த கார் இங்கதான் போயிட்டு இருந்தது, அதுக்குள்ள ஃபாஸ்டா எப்படிதான் போனாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்றதுக்கு காடி தேக்தே ஹி தேக்தே ஆங்கன் சே ஊஞ்சல் ஹோகையா அப்படின்னு சொல்லணும். ஆங்கோன்சே அப்படின்னா கண்ணில இருந்து, ஆங்க் அப்படின்னா கண்ணு, சோ கண்ணிலிருந்து அப்படின்னு சொல்றதுக்கு ஆங்கன்சே ஓஜல் ஹோகையா அப்படின்னா மறைஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓஜல் அது. சோ திருடன் வந்து கண்ணிமிக்கிற நேரத்துல கூட்டத்துல மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு சோர் அப்படின்னா திருடன். தேக்தே ஹி தேக்தே அப்படின்னா கண்ணிமிக்கிற நேரத்துல, பீடுமே அப்படின்னா கூட்டத்துல, கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னா பீடு ஜமா அப்படின்றத நம்ம சொன்னோம். இங்க கூட்டத்துல அப்படின்றதுனால பீடுமே கயாப் ஹோகையா அப்படின்னா மறைஞ்சிட்டான். கயாப் ஹோகையா அப்படின்றதுனாலே மறைஞ்சிடுறது, மிக்ஸ் கலந்துடுறது கூட்டத்தோட கூட்டமா. அடுத்தது அந்த பூனை கண்ணிமிக்கிற நேரத்துல செவுத்து மேல ஏறி மறைஞ்சிடுச்சு. ஓ பீலி அப்படின்னா வந்து பூனை. தேக்தே ஹி தேக்தே தீவார் பர் அப்படின்னா செவத்து மேல, தீவார் அப்படின்னா செவர், செவத்து மேல அப்படின்னா தீவார் பர், லைக் டேபிள் மேல அப்படின்னா டேபிள் பர். ஸோ சட்கர் அப்படின்னா ஏரி, ஸோ ஏறு அப்படின்னா சடோ, ஏறி மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ சட்கர் கயாப் ஹோகயி, கயாப் ஹோகயி அப்படின்னா மறைஞ்சிடுச்சு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவன் கண்ணிமிக்கிற நேரத்துல எங்க போய் மறைஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஓ தேக்தே ஹி தேக்தே கஹான் கயாப் ஹோகையா அப்படின்னு கேட்கணும். எங்க அப்படின்னா கஹான், கயாப் ஹோகையா அப்படின்னா எங்க போய் மறைஞ்சான் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா வேலையும் எப்படி முடிச்ச, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டியா பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும்னே, தும்னேக்கு பதிலா நீங்க அப்படின்னா ஆப்னே அப்படின்றதும் சொல்லலாம். தேக்தே ஹி தேக்தே சாரா காம் கதம் கருதியா அப்படின்னு கேட்கிறோம். ஸோ கியா அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம், அதனால சாரா காம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கதம் கருதியா அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு நிறைய இடங்கள்ல டெய்லி லைஃப்ல ப்ராக்டிக்கலா பேசுறதுக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.